வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகள் 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. 47வது வட்டக்கழக திமுக பொறுப்பாளர் கோவை லோகு தலைமையில் சிறப்பு ஏற்பாடு. பள்ளி மாணவ மாணவிகள் மத்தியில் கோவை மாநகராட்சி மத்திய மண்டல தலைவர் மீனா லோகு சிறப்புரை. திமுகவின் கோவை மாநகர மாவட்ட பொறுப்பாளர் துரை செந்தமிழ் செல்வன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கோவை மாவட்டம் கோவை ரத்தினபுரி 47வது திமுக வட்டக்கழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. ரத்தினபுரி பகுதி திமுக மற்றும் 47வது வட்ட திமுக சார்பாக தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு பகுதி பொறுப்பாளர் கோவை லோகு தலைமையில் வட்ட பொறுப்பாளர் சே பூபாலன் முன்னிலையில் ரத்தினபுரி நேரு வீதியில் உள்ள மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் 1000 மாணவ மாணவியர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை கோவை மாநகர மாவட்ட பொறுப்பாளர் துரை செந்தமிழ் செல்வன், மத்திய மண்டல தலைவர் மீனா லோகு ஆகியோர் வழங்கினர். அப்போது விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட கோட்டை அப்பாஸ், தமிழ்மறை, வடவள்ளி தங்கம், வடவள்ளி குப்புசாமி சரஸ்வதி, மணி, இளைஞர் அமைப்பாளர் தனபால், துணை அமைப்பாளர் துரை பிரவீன்குமார், மணிகண்டன், லாரா பிரேம்தேவ், KR ராஜா, RK சுரேஷ், வட்ட பொறுப்பாளர்கள் P ஆறுமுகம், K விஸ்வநாதன், S பாசகுமார், பே ராமசாமி, கவுன்சிலர்கள் வைரமுருகன், ராஜா பாண்டியன் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். அதனால நீங்க எல்லாரும் படிக்கணும். இதை உணர்ந்துதான் எத்தனையோ திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனா மாணவ செல்வங்களாக உங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கணும். எத்தனையோ அரசியல்வாதிகள் வந்து பல வேலைகள் செஞ்சாலும் கூட திமுக அரசு மட்டும்தான் கல்விக்காக அதிக நிதிகளை ஒதுக்கி கல்விக்காக நிறைய செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அதுல மிக முக்கியமான திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் சொன்ன இந்த காலை உணவு திட்டம். இந்த காலை உணவு நிறைய குழந்தைங்க சாப்பிடாம வராங்கன்னு சொல்லி முதலமைச்சருக்கு தகவல் போச்சு. உடனே அதை கேட்டுட்டு ஐயோ குழந்தைங்க சாப்பிடாமன்னா அவங்க ஆரோக்கியம் என்னாகிறது, கம்மியாக இருந்தா நம்ம பாடத்தை கவனிக்க முடியுமா, கவனிக்க முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி உடனடியாக இந்தியாவிலேயே எங்கேயும் கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. மற்ற நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு கூட பார்த்து நம்ம தமிழகத்துல இப்படி ஒரு திட்டமா அப்படின்னு ஆசீர்வதிக்கக்கூடிய வகையில ஒரு திட்டத்தை கொடுத்தவர் யாரு? ஸ்டாலின் தான். அவருக்கு ஒரு வார்த்தையை தெரிஞ்சுக்கலாமா? அந்த பேர்ல மாவட்ட செயலாளர் வந்தவங்க கேட்டாங்க, ரொம்ப அழகா இருக்குங்களா, கட்டணம் புதுசா கட்டிருக்கீங்களா? நாங்க ஆமா புதுசை கட்டி கொடுத்துருக்கோம். இங்க எல்லாருக்கும் தெரியும், நீங்க வந்து மதியம் வந்து மரத்தடியிலையும் கையிலையும் உட்காந்து சாப்பிட்டு பார்த்து நான் இந்த குழந்தைங்க கீழே உட்காந்து சாப்பிடக்கூடாது, டைனிங் ஹால்
பேசி முடிக்கட்டும். விழாவின் இறுதியில் மத்திய மண்டல தலைவர் மீனா லோகு செய்தியாளர்களுக்கு சிறப்பு பேட்டி அளித்தார். வணக்கம், நான் கோவை மாநகராட்சியினுடைய மத்திய மண்டல தலைவர் மீனா லோகு. கோவை ரத்தினபுரி பகுதி கழகமும் 47வது வட்டக்கழகமும் இணைந்து மாண்புமிகு தமிழகத்தின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ரத்தினபுரி மாநகராட்சி மேல்நிலை பள்ளியில் படிக்கின்ற 1000 குழந்தைகளுக்கு டிஃபன் பாக்ஸும் அதே மாதிரி வாட்டர் கேனும் இன்று வழங்கப்பட்டது. இந்த விழாவிலே மாவட்ட கழக செயலாளர் தம்பி துரை செந்தமிழ் செல்வன் அவர்கள் கலந்து கொண்டு, பகுதி செயலாளர் கோவை லோகு, வட்ட பொறுப்பாளர் பூபாலன் அவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு இந்த நலத்திட்டங்களை வழங்கினோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து பள்ளி குழந்தைகளுக்காக, குறிப்பாக கல்விக்காக நிறைய நிதிகளை ஒதுக்கி திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார். அதிலும் காலை உணவு திட்டம், நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இதெல்லாம் ரொம்ப ஏழை மக்களுக்கு மிகவும் உதவியான திட்டங்களாக இருக்கின்றது. அது துணை முதல்வர் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இன்னைக்கு விளையாட்டுத்துறைக்கு நிறைய திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள். இந்த ரத்தினபுரி பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் விளையாட்டிலும் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த மாணவர்களுக்கு இந்த நலத்திட்டங்கள் இந்த ரத்தினபுரி பகுதி கழகத்தின் சார்பாக பகுதி செயலாளர் கோவை லோக் அவர்களினுடைய தலைமையிலே நடைபெற்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். காலை உணவு திட்டம் இந்தியாவிலேயே இந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது மேல்தட்டு மக்களுக்கு அது ஒரு சாதாரண திட்டமாக தெரியலாம். ஆனால் ஏழை மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு இது எவ்வளவு பெரிய உயரிய திட்டம்ங்கிறது புரியும். அதுல பாத்தீங்கன்னா நானெல்லாம் சத்துணவு சாப்பிட்டு படித்த ஒரு மாணவி. நான் படித்த காலங்கள்ல அந்த மதிய உணவுக்காக நான் பள்ளிக்கு போயிருக்கிறேன். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு குழந்தைகள் இந்த காலை உணவுல நிறைய ஏழை தாய்மார்கள், ஏழை குழந்தைகள் பயனடைகிறாங்க. இப்ப நம்ம ஸ்கூலுக்கு பக்கத்திலேயே ஆரம்ப பள்ளி இருக்கு, ரத்தினபுரி ஆரம்ப பள்ளி. அதுல பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் காலை உணவு சாப்பிடாம பிரேயர் டைம்ல மயக்கம் போட்டு விழக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்தது. இன்னைக்கு அந்த குழந்தைகள் எல்லாம் நல்ல ஆரோக்கியமான குழந்தைகளாகவும் இருக்காங்க. வருகை பதிவு பாத்தீங்கன்னா காலை உணவு திட்டம் முன்னாடி குறைவாக இருந்தது, இன்னைக்கு வருகை பதிவு அதிகமாக இருக்குது. இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. அவங்க ஒரு அதிகாலை 5 மணிக்கெல்லாம் அந்த வார்டுக்குள்ள வரணும்னா அவங்க வீட்டுல 4 மணிக்கே எந்திரிச்சு கிளம்பி வரணும். ஒருவேளை அவங்க உணவு தயாரித்து கொண்டு வந்தாலும் கூட அது கெட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருந்தது. அதே மாதிரி அவங்க ஒரு மிகப்பெரிய ஹோட்டல்லையோ எங்கேயும் போய் சாப்பிட கூட முடியாது. சிலர் துரத்தி விட்டுறாங்க, அவங்க உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு ஒரு இடம் இல்ல, அந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. மாண்புமிகு தமிழக முதல்வர் யாருமே இதை யோசிச்சு பார்க்கல அவங்களோட நிலைமைய. ஆனா நம்ம ஊரையும் தூய்மையா வச்சிருக்கிற அவங்க ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கறக்காக உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய உயரிய திட்டத்தை இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் நாங்க இந்த திட்டத்தை துவங்குவதற்காக போயிருந்தோம்.
அப்ப பாத்தீங்கன்னா அந்த கொடிசை அந்த நம்ம ஆடிட்டோரியத்துக்கு போயிருந்தாங்க. இப்ப நிறைய தூய்மை பணியாளர்கள் கண்ணீரோடு அதை சாப்பிட்டு நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு நன்றி சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லைன்னு சொல்லிட்டு போனாங்க. அது ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க திட்டம். திட்டமும் தேடி தேடி மக்களுக்காக சிறப்பான சேவை செய்கிறாரு தமிழக முதல்வர். சட்டமன்ற தேர்தல அவர் எப்படி எதிர்ப்பு? அதாவது எத்தனை பேர் வேணாலும் கட்சி தொடங்கலாம். நேத்து கட்சி தொடங்கிட்டு இன்னைக்கு நான் தான் முதலமைச்சர்னு சொல்லலாம். ஆனா அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. ஆனா தமிழக மக்களுக்கு தெரியும் உண்மையிலே பதவிக்காக யார் போயிட்டு இருக்காங்க, மக்களுக்காக யார் உழைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியும். திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியை பிடிக்கணும், பதவிக்கு வரணும் அப்படிங்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அல்ல. மக்கள் காப்பாற்ற வேண்டும், தமிழ் இனத்தை காப்பாற்ற வேண்டும், தமிழ் மொழியை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். இன்னைக்கு ஒவ்வொரு தமிழனும் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து நிக்கிறான் அப்படின்னா அதே மாதிரி தமிழகத்துல மத கலவரம் எதுவும் இல்லாம அனைத்து மக்களும் நிம்மதியாக வாழ்றோம். சொல்ல போனா மத்த மாநிலங்களை விட பாதுகாப்பான ஒரு மாநிலமாக, தொழில்துறையில் முன்னேறிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. எல்லா திட்டங்களுக்கும் முன்னோடியாக தமிழ்நாடு இருக்கு. இதற்கெல்லாம் காரணம் மாண்புமிகு தமிழக முதல்வர் தானே. ஒரு சின்ன குழந்தைக்கும் கூட தெரியும். அன்னைக்கு வேணா செய்தித்தாள், டிவி அந்த மாதிரிதான் இருந்தது. இன்னைக்கு உலகமே கையில, போன் எல்லார் கையிலும் இருக்கு. அதனால வரக்கூடிய மத்த புதிதாக கட்சி தொடங்கக்கூடியவர்கள் என்ன பொய்யை சொன்னாலும் கூட மக்கள் அதை நம்ப தயாராக இல்லை. உண்மையிலே மக்களுக்கு உழைக்கிறவங்க யாருன்னு தெரியும். அதனால 2026 தேர்தல்ல 200க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல திமுக வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்குங்கிறது எந்த சந்தேகமும் இல்லைங்க. மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் கோவையிலிருந்து தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்.